வணக்கம். ரைட்டர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும், சட்டத்துக்கு புறம்பாக, அதே நேரத்தில் சட்டப்படியாகவும், சட்டத்துக்கு புறம்பாக, அதே நேரத்தில் சட்டப்படியாகவும் மறைமுகமாக கேட்டோம்னா அதையும் பகிரங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி கிரிமினல் அப்படிங்கிறதுலாம் அவங்க கேவலமான ஒரு புத்தி கொண்ட ஒரு கட்சி தான் பாஜக. 2018 போடப்பட்ட ஒரு சட்டம், 29/1/2018 எலக்ட்ரோல் பாண்ட், தேர்தல் பத்திர திட்டம். உங்களுக்கு பிரியம் இருந்தால் அந்த பத்திரத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிடைக்கும். 1000மோ 10,000மோ 1 லட்சமோ 1 கோடியோ 10 லட்சமோ விருப்பப்பட்டவங்க கட்சிகளுக்கு போடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டாடுறாங்க. அது அருண் ஜேட்லி மசோதா தாக்கல் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். 29/1/2018 இந்த பத்திரம் ஜனவரி, மற்றபடி ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் மாதங்களில் கிடைக்கும். 10 நாட்களுக்கு தான் கிடைக்கும். சில நேரங்களில் அது ஒரு தேர்தல் நேரமாக இருந்தது அப்படின்னா 45 நாட்கள் வரைக்கும் கூட அது வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டத்தின் வெளிப்பாடு. யார் வேணாலும் போடலாம். எனக்கு இந்த கட்சி பிடிச்சிருக்கு, அதனால ஒரு 1000 ரூபா போடுறேன், 2000 ரூபா போடுறேன் அப்படின்னு போடலாம். கட்சி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத விட எதுக்காக பிடிக்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கட்சியில ஒரு எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், ஒரு மந்திரியே தெரியும். இந்த மாதிரி ஒரு டெண்டர் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் போட்டு விட்டுறேன், எனக்கு அந்த டெண்டரை கொடுங்க. இல்லை, அவங்க வெளிப்படையா சொன்னது தேர்தல் பத்திர திட்டம், அதன் மூலமாக கட்சிகள் தேர்தல் நிதி வசூலித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற கான்செப்ட். ஒரு மனுஷன் சோத்துக்கே லாட்ரி இல்லை. 2018 என்ன 19 இடத்து கொரோனா, சோத்துக்கே லாட்ரி இல்லை. அவெல்லாம் எப்படி பண்ணுவான்? காசு எப்படி கொடுப்பான்? இன்னைக்கு வரைக்கும் கொரோனாவோட பாதிப்பு இந்தியாவில் ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கு. பெட்ரோல் விலை அதுக்குள்ள ஜிஎஸ்டி ஒன்று கொண்டு வர யோக்கியது இல்லை. 10ஆவதுக்கு வேலையின்மை திட்டம். ஏகப்பட்ட பேர் படித்தது வேற, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் வேற. இப்படி போயிட்டு இருக்குது. எங்கு பார்த்தாலும் விலைவாசி உயர்வு. 10ஆவதுக்கு தேசிய கல்விக் கொள்கை, மற்றபடி நீட் தேர்வு பிரச்சனை. இந்த பாஜக அரசு என்னைக்கு வந்தது அன்னையிலிருந்தே தலைவலி. மக்கள் நிம்மதியே கிடையாது. குறிப்பாக இஸ்லாமியர்களும் சிறுபான்மை மக்களையும் சொல்லலாம். வெறுப்பு பெற அரசியல், அவங்க எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்த வேணும்னு சொல்லி போட்டு வெறுப்பு அரசியல், கருதிக்காத, இந்த மாதிரிலாம் பல கொடுமைகள். அதன் வெளிப்பாடு வெளியே தெரிஞ்சது. இது தேர்தல் பத்திரத்து எலக்ட்ரோ பாண்ட் அப்படிங்கிறது வெளியே தெரியாது. ஒரு கட்சிக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க பேரு மறைக்கப்படும், என்ன அமௌண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். மற்றபடி பெயர் மறைக்கப்படும். எந்த அரசியல் கட்சிக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறது மறைக்கப்படும். இருந்தாலும் ஆதார் கேட்பாங்க, முகவரி கேட்பாங்க. அதுல தெரிஞ்சு போயிடும். இது ஒன்றும் பெரிய மறைமுகமான ஒரு திட்டம்லாம் சொல்ல முடியாது. இப்ப வந்துருச்சுல்ல, உங்க ஒப்பம் குருதுக்குள்ளங்க இல்ல, ஒப்ப வீட்டு பணமா அப்படின்னு கேட்டதுக்கு நிர்மலா சீதாராமன், உதயநிதி ஸ்டாலின் கேட்டது எவ்வளவு கோவப்பட்டாங்க. ஒரு 5 வருஷத்துல 9,000 கோடி அடிச்சிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 கட்சிகள் 5 வருஷத்துல அடிச்ச பணம் 5,438 கோடி. அதே பாஜக மட்டும் 6,570 கோடி இந்த வருஷத்துல. டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல 15,000 சில்லற கோடிக்கு அடிச்சிருக்கிறாங்க. ஆமா, அதுல 9,000 கோடி, அதாவது 16,510 கோடி இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பாஜகவுக்கு மட்டும் 9,000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. மிரட்டி உருட்டி வாங்கினானுங்களா,
இல்லை நியாயமான முறையில் வாங்கினாலும் எப்படி தர முடியும்? ஆகவே சோத்துக்கு லாட்டி அடிச்சுட்டு இருக்கிறான். ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுன்னு ஓட்டு போடுறவன் அரசியல்வாதியை கேட்கறான். நல்லா புரிஞ்சுக்க. 5000 கொடு, 10,000 கொடு, ஒரு ஓட்டுக்கு 2000 கொடு, 3000 கொடுன்னு அரசியல்வாதியை பார்த்து, அரசியல் கட்சிகளை பார்த்து ஓட்டு போடுறவன் திருட்டுத்தனமா கேட்கிறான். அப்படி இருக்கக்கூடிய இவன் எப்படி அரசியல் கட்சி கொடுக்க முடியும்? இந்த ஒரு அடிப்படையே போதும். இந்த அடிப்படை தெரியாமலாம் கிடையாது. மக்களை ஏமாற்றுவது என்பதெல்லாம் சட்டத்தை ஏமாற்றுவது. எலக்ட்ரோ பாண்டம், தேர்தல் பத்திர திட்டம் சொல்லி போட்டு, ஆமா, கொடுக்கக்கூடிய நபர் பெயரும் தெரியாது, மற்ற அரசியல் கட்சியும் தெரியாது. ரைட், எதுக்காக அவர் கொடுக்கணும்? ஒரு ஆதாயம் இல்லாம கொடுக்க முடியுமா? அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்தோட போவானா அப்படின்னு. எப்படி போக முடியும்? ஒரு ஓசுல கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்திய நாட்டுக்கு கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா? அம்பானி கொடுப்பாரு, அதானி கொடுப்பாரு. அவர்களும் ஏதோ நன்மையின் வெளிப்பாடு. மற்றபடி ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா 10 கோடி ரூபா கொடுத்தோம்னா 10,000 கோடிக்கு அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடின் வெளிப்பாடு தான். சும்மாலாம் அதானியும் கொடுக்க மாட்டார், அம்பானியும் கொடுக்க மாட்டார். ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு சாதாரண நம்மள மாதிரி ஒரு ஆள் கூட கொடுப்பான், இந்தாப்பா 1000 ரூபா வச்சுக்குப்பான். அம்பானி அதானி மற்றபடி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் கார்பரேட் நிறுவனத்தில் உள்ள எப்படி கொடுப்பாங்க? யோசனை கொடுத்துருவாங்களா? எல்லாம் யாரை ஏமாத்தக்கூடிய திட்டம். இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுல. மொத்தம் கோர்ட்ல கேஸ் போட்டவங்க மொத்தம் 4 பேர் அந்த தேர்தல் பத்திர திட்டத்துக்கு ஆப்போசிட்டா. அப்பவே தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இது மிக முரணானது, சட்டத்துக்கு முரண, குறிப்பிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு முரணானது. இது ஏகப்பட்ட திருட்டு, ஃப்ராடு, பித்தலாட்டை எல்லாம் நடக்கும் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் மீறி அதுக்கெல்லாம் வாயை மூடி அந்த திட்டத்தை அமுல்படுத்தி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இல்லையா? கட்டாயமா சோசியல் சங்கம், அது காமன் காஸ், சிபிஐஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் காங்கிரஸோட மூத்த தலைவர் ஜெயா தாக்கூர் 4 பேர் கோர்ட்ல கேஸ் போட்டு இன்னைக்கு கிழின்னு பாஜகவை கிழிச்சாச்சு. அப்படிதான் பில்கிஸ் பானு வகையில ஃப்ராட் அப்படின்னாங்க. இது அதை விட மோசமா இருக்கு. என்னங்க அது இவ்வளோ ஃப்ராடு, பித்தலாட்டம். ஆட்சியில் இருக்கும்போது இத்தனை பித்தலாட்ட ஃப்ராடு வெளியே வருது. ஆட்சியை விட்டு வெளியே வந்தா வேறொரு எதிர்கட்சி உட்காரக்கூடிய ஒரு சமயத்துல காங்கிரஸ் போன்ற கட்சிலாம் நிறைய தோன்றும். EVKS இளங்கோவன் சொன்ன மாதிரி மோடி ஒரு கிரிமினலு, அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. ஆட்சியை விட்டு வெளியே வரட்டும், அவருடைய கிரிமினல் அத்தனை தோண்டப்படும் அப்படின்னா ஒரு 7-8 மாசத்துக்கு இந்த ஆட்சியில் இருக்கிறப்பே தோண்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. பில்கிஸ் பானு வகையில மற்ற இந்த மாதிரி வகையில அடுக்கிட்டே போலாமே. ஏகப்பட்ட என்னங்க அநியாயமா இருக்கு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதை ரத்து செஞ்சுட்டாங்க. தேர்தல் பத்திர திட்டம் ரத்து செய்யப்படுகிறது. யாராவது போட்டிருந்தாங்களா அதை அவங்களுக்கு ரிட்டர்ன் திருப்பி கொடுத்துருந்தது கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இன்னைக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒருத்தன் ஒரு 5 ரூபா கொடுக்குறான் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? 10 ரூபா லாபம் வரக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்தால ஒரு திட்டம் இருக்கு, ஒரு கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்னா அதன் அடிப்படையில கொடுப்பாங்க. எடுத்து கூட கொடுத்துருவாரா? இல்ல இவங்க மட்டும் கொடுத்துருவாங்களா? அரசியல்வாதி தெரியாம அது பாஜக வேறு எந்த கட்சியா இருக்கு கொடுத்துருவாங்களா? ஒரு ஓட்டுக்கு 2000 3000 வாங்கக்கூடிய அளவுக்கு இவர் கொடுக்கக்கூடியது இவங்க நிலைமை இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு வாக்காளர் எவ்வாறு கொடுப்பான்? கொடுத்தானா ஒரு பின்னாலே விஷயம் இருக்கு. டைரக்டா பணம் கொடுத்தா அப்படின்னம்னா பவுடர் தலையை பிடிச்சி கொடுத்துருவாங்க. அதனால தேர்தல் திட்டம், தேர்தல் பத்திர திட்டம்ங்கிறத இந்த பாஜக அறிவிச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 9000 கோடி அடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் யாரு என்ன விவரம், யாரு கொடுத்தா என்ன சமாச்சாரம் டேபிளுக்கு வந்தான்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. 5 நபர் பெஞ்சு. உண்மையிலே அவர்களுக்கு எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமா பகிரங்கமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா டி.ஏ. சந்திரசூட் ஐயா, சஞ்சீவ் ஐயா, P.R. கவாய், பருதிவாலா, மனோஜ் மிஸ்ரா, இந்த 5 நபர் பெஞ்ச் அதிரடியான திட்டம். ஆமா, இன்னும் சொல்லப்போனா சாட்டையை தூக்கிட்டாங்க பாஜகவை நோக்கி. ஊழலுங்க, பயங்கரமான ஊழல். இன்னும் என்னென்ன ஊழல்
பண்ணியிருக்காங்களோ அநியாயம், வெட்ட வடிச்சோம். மக்கள் பணமெல்லாம் வந்து எப்படி வந்திருக்கோம்? ஒரு வருஷத்திலே 6000 சில்லறை கோடி. ஆமா, டோட்டல் பார்க்கும்போதுல 30 கட்சிகள் வகையில பார்க்கும்போதுல 16,000 சில்லறை கோடி. இந்த 5 வருஷத்துல 9,000 கோடி வருமானம் ஈட்டிருக்கு இந்த பாஜக அரசு. எப்படி ஈட்ட முடியும்? சும்மா ஒருத்தவங்க கொடுத்துருவானா? அதெல்லாம் விட எந்த அளவுக்கு அவர்கள் மிரட்டப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆமா, அதனால வந்து இது உச்ச நீதிமன்றம் விடக்கூடாது. லிஸ்ட்டை வாங்குங்க முதல்ல. சந்திரசூட் ஐயாவுக்கு இதன் மூலம் திருப்பி லிஸ்ட்டை வாங்கி யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க. ஆதார் அட்டை இருக்கும், முகவரி இருக்கு, முடிஞ்சு போச்சு. அதை மறைக்கலாம் முடியாது. எதற்காக கொடுத்தாங்க கேளுங்க, விடாதீங்க. இதை வந்து பெரிய லிஸ்டா கொண்டாந்து பாஜகவை நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும். நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தாத வரைக்கும் இந்திய நாடு தூங்கவே கூடாது. குறிப்பாக உச்ச நீதிமன்றம் தூங்கவே கூடாது அப்படிங்கிறத பகிரங்கமான பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி.